Daily. Taste the Daily. அம்மாவின் அரசை மீண்டும் அறுவடை நிலைப்பாடு 2026 அரியணை ஏற்று முதலமைச்சராக அழகு பார்ப்பதற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக எழுச்சி பயணத்திலே மிக திரளாக கும்பகோணம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த எழுச்சி ஆரவாரமே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. நான் பல சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறேன். எழுச்சி பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த கும்பகோணத்துல தான் எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே, மாவட்ட கழக திரு ஆர் கே பாரதி மோகன் அவர்களே, முன்னாள் அரசு கோடார் மனோகரன் அவர்களே, மாநகர் கழக செயலாளர் ராமநாதன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரர் ரதிமீனா சேகர் அவர்களே, கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் அவர்களே மற்றும் மாநில கைத்தறி செயலாளர் கே ஜே லெனின் அவர்களே, பகுதி கழக செயலாளர் பத்த குமரேசன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் கே ராஜ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் எம்ஜெட் ஆசத் அலி அவர்களே, ஐடி மண்டல செயலாளர் திரு அறிவொளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தங்கம் கென்னடி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வேதா செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு திரு எம் ராஜாங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, தமிழ் மாநில கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு பி எஸ் சங்கர் அவர்களே, ஐஜேகே மாவட்ட கழக நிர்வாகிகளே, Taste the Daily. அம்மாவின் அரசை மீண்டும் அறுவடை நிலைப்பாடு 2026 அரியணை ஏற்று முதலமைச்சராக அழகு பார்ப்பதற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக எழுச்சி பயணத்திலே மிக திரளாக கும்பகோணம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த எழுச்சி ஆரவாரமே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. நான் பல சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறேன். எழுச்சி பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த கும்பகோணத்துல தான் எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் காமராஜ் அவர்களே, மாவட்ட கழக திரு ஆர் கே பாரதி மோகன் அவர்களே, முன்னாள் அரசு கோடார் மனோகரன் அவர்களே,
மாநகர் கழக செயலாளர் ராமநாதன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரர் ரதிமீனா சேகர் அவர்களே, கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் அவர்களே மற்றும் மாநில கைத்தறி செயலாளர் கே லெனின் அவர்களே, பகுதி கழக செயலாளர் பத்த குமரேசன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் கே ராஜ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் எம்ஜெட் ஆசத் அலி அவர்களே, ஐடி மண்டல செயலர் திரு அறிவொளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தங்கம் கென்னடி அவர்களே, மாவட்ட பொதுச்செயலாளர் திரு வேதா செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு திரு எம் ராஜாங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, தமிழ் மாநில கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு பி எஸ் சங்கர் அவர்களே, ஐஜேகே மாவட்ட கழக நிர்வாகிகளே,